யம்மி அண்ட் டேஸ்டியான பால் பூரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அரைஞ்சி வந்திருக்கணும். இதில் நான் 1/4 டீஸ்பூன் உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் ரவை எல்லா தண்ணியும் உறிஞ்சு உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் சப்பாத்திக்கு எப்படி மாவு அமுத்துவோமோ அது மாதிரி மெலிசாக அமுத்தி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பாட்டில் மூடியை வச்சு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஷேப்பில் வந்துட்டு குட்டீஸ்க்காகவும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா உஃபி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு உஃபி வரும். உஃபி வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பால் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் முந்திரி பருப்பு அண்ட் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு நல்லா கொதிக்கிற பாலில் ஊற்றி நல்லா கிண்டி இட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்திக்கலாம். அதை சேர்த்து நல்லா அது ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஆஃப்டர் நம்ம பூரி ரெடி. அந்த பூரிக்கு மேலே இந்த பாலை ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் நிறுத்தவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.